ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. போர் தொடங்கி சரியா 45 நாள் ஆயிடுச்சு. இந்த 45 நாள்ல நாம பார்த்த ஏற்ற இறக்கங்கள் அசாதாரணமானவை. என்ன காரணம்னா, ஒரு நாள் ஈவினிங் போகும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடுகளுடைய அதிபர்களே கொடுத்துருப்பாங்க. யார் இந்த போர்ல சண்டை போட்டுக்கிறாங்களோ அந்த நாட்டினுடைய அதிபரே சரியா போயிடும் அப்படின்னு பொதுவெளியில சொல்லியிருப்பாரு. ஆனா மறுநாள் காலையில வேற ஒரு பெரிய பூதங்களமும். இப்படி முன்னியும் பின்னியும் தொடர்ந்து நாம இந்த 45 நாட்கள் பார்த்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இந்த போர்ல இந்தியா இல்லவே இல்லை, அதுதான் உண்மை. நமக்கு இதுல பங்கே கிடையாது. ஆனாலும் போர்ல நாம இல்லாத பட்சத்துல கூட நமக்கு போர்ல இருந்தா என்ன பாதிப்பு வருமோ அது உருவாகி இருக்கு. எப்படி எனக்கு சொல்றேன். முதல்ல கச்சா எண்ணெய் விலை 50% ஏறி இருக்கு. ஒரு சில நாட்களுக்கு 100%க்கு மேல ஏறி இருந்தது. அதாவது பிப்ரவரி 28 இருந்த விலைக்கும் அந்த நாள் வாங்கின விலைக்கும் டாலர் மதிப்புல 100%க்கு மேல நாம வாங்குற கச்சா எண்ணெயின் விலை, பிரெண்ட் க்ரூடின் விலை உயர்ந்து இருந்தது. அப்ப அவசர தேவைக்கு நாம வாங்கின கச்சா எண்ணெயை நம்ம இரட்டிப்பு விலை கொடுத்து வாங்கினோம். இந்தியாவினுடைய எனர்ஜி செக்யூரிட்டியில மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு எரிபொருள் LNG. கத்தார் மிக முக்கியமான சப்ளையர் நமக்கு. அது தவிர்த்து பல நாடுகள்கிட்ட நம்ம வாங்குறோம். இந்த LNGயில ஒரு பெரிய தட்டுப்பாடு உருவானதுனால நம்ம சமையல் எரிவாயு, யூரியா உற்பத்திக்கு தேவையான எரிபொருள், இப்படி எத்தனையோ தேவைகளுக்கான எரிபொருள் நம்மளால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. 45 நாள் கழிச்சு நமக்கு தேவையான பொருள் நமக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைய வரைக்கும் வரல. வேற எங்கெங்கயோ போய் நம்ம வாங்கி எப்படியோ நம்ம தேவைகளை நிறைவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கான பொருளாதார விலை மிக அதிகம். அதை நாடு கொடுக்க போகிறது. இந்த போர் வந்த உடனே நம் நாட்டில் அந்நிய முதலீடு செய்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் அவங்களுடைய சாவரன் வெல்த் ஃபண்ட் எல்லாமே இந்திய பங்குகளை 45 நாளா வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கடந்த 45 நாட்கள்ல மிக முக்கியமான செல்லர்ஸ் FIIs யாருன்னு கேட்டீங்கன்னா அது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுடைய சாவரன் வெல்த் ஃபண்ட்ஸ் தான். தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போருக்கு பணம் தேவை. சோ நம்முடைய சந்தை வீழ்ச்சியை சந்தித்தது. எல்லாருடைய போர்ட்போலியோ அதனுடைய தாக்கம் வெளிப்பட்டது. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பணத்தை இவ்வளவு வேகமா வெளியே எடுக்கும் போது அதே நேரத்தில் கச்சா எண்ணெயினுடைய டாலர் தேவை 2 மடங்கு ஆகும் போது ரூபாய் என்ன ஆகும்? வீக்கன் ஆகும். அதுதான் நடந்திருக்கு. ஸோ ரூபாய் அந்த அளவுக்கு வீக்கன் ஆயிருக்கு. இது எல்லாம் நடந்து இன்னைக்கும் இந்த சப்ளை டிஸ்ரப்ஷன் சரியாகல. எப்ப ஆகும்? அதற்கான ஒரு பாதையை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. தினமும் இந்தியாவில் நம்முடைய தேவைகளை, நம் நாட்டின் எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்வதே ஒரு போராகத்தான் இருக்கிறது. அதுவே ஒரு போராட்டம் தான். ஸோ எக்கனாமிக்கா இந்த வார் நமக்கு ஏற்படுத்திருக்கிற டேமேஜ் கிட்டத்தட்ட போருக்கு போன நாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய டேமேஜோட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு எக்கனாமிக் டேமேஜ் நிச்சயமா இருக்க போகுது. அண்ட் இந்த டேமேஜ்ல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு ஏதோ சில நாட்கள் ஆகும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இது குறைந்தபட்சம் 1 ஆண்டு ஆகும், அதை விட அதிகமாகும்ன்றது என்னுடைய கணிப்பு. இந்த போர் துவங்கின உடனே
உயர்ந்த பொருட்களில் முக்கியமான பொருட்கள் தங்கம், வெள்ளி, அதனுடைய விலையும் ஒரு உச்சத்தை தொட்டு இறங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நாடுகள் எப்படி பங்குகளை விற்கிறாங்களோ அதே போல இதையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. டர்க்கி, ரஷ்யா, யுஎஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்கத்தை வித்திருக்காங்க. இன்னும் பல நாடுகள் விற்பார்கள். ஸோ இந்திய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல தங்கம், வெள்ளி விலை உயர்ந்த உடனே நமக்கு ஒரு வெல்த் எஃபெக்ட் கிடைச்சு நாம இன்னும் பணக்காரர்கள் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங். இப்ப அந்த ஃபீலிங் கூட நிலைக்குமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் உறுதியா சொல்லுவேன். ஸோ இந்த வார் நம்ம மீது ஏற்படுத்த போகிற விளைவுகள் சில நாட்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தாது, சில ஆண்டுகளுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பது என்னுடைய இப்போதைய கணிப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பங்கு முதலீடு செய்பவர்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணுங்கிறதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை இந்த காணொலியில நம்ம தேடுவோம். ஒரு இந்திய முதலீட்டாளனாக இந்த போருக்கான தீர்வு போரோடு முடியாது. போர் முடிஞ்சா அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸே ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா $65 இருந்து $120 வரைக்கும் ஆயில ஈஸியா நம்மளால கொண்டு போக முடிஞ்சது. மறுபடியும் $120 இருந்து $80 கொண்டு வரதுக்கே நம்ம சிரமப்படுவோம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு பல உற்பத்தி களங்களுக்கு. ஸோ உற்பத்தி மீண்டும் பழைய அளவுக்கு வருமா என்பதை இன்னைக்கு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த LNGல நம்ம சொல்ல முடியும். நிறைய நாடுகள் ஈரான் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸுக்கு என்ன மாதிரி டேமேஜை உருவாகி இருக்காங்க அப்படிங்கிறதையே வெளியே சொல்லாம இருக்காங்க. ஏன்னா சொன்னா அந்த நாட்டினுடைய பெருமைக்கு அது ஒரு களங்கம் ஏற்படுத்தும் என்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு. அப்போ கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக இந்திய பொருளாதாரம் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதை கடந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குன்றதுதான் அடிப்படை உண்மை. ஆயில் பிரைஸ் ஏறி போச்சு, ருப்பி வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்தது வரக்கூடிய விருந்தாளி யாருன்னாக்கா பணவீக்கம் தான். அவர் வராம இருக்கவே மாட்டார் நம்ம வீட்டுக்கு. ஸோ இப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சவால் உடனடியாக நம்ம பொருளாதாரத்திற்கு இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான அம்சம் உணவு பணவீக்கம். ஏன்னா அது எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உணவு பணவீக்கம் நம்மளை தாக்கிச்சுனாக்கா அது சாமானியன்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் பாதிக்கும், எல்லாரையுமே பாதிக்கும். இப்போ இந்த உணவு பணவீக்கம் எதனால வருது அப்படின்னு யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்கா ஃபர்டிலைசர் அவைலபிலிட்டி, அதனுடைய பிரைஸ், அப்புறம் உற்பத்தி, அப்புறம் டிமாண்ட், இது எல்லாத்தையும் சார்ந்ததுதான் பணவீக்கம் உணவுல. இன்னைக்கு ஃபர்டிலைசர் ஷார்டேஜ், அதுவும் யூரியா ஷார்டேஜ் அப்படிங்கிறது வரும்ன்ற ஒரு பயம் நமக்கு இந்த போர் வந்த உடனே அதிகரிச்சுது. பட் லக்கிலி இந்தியாவுடைய யூரியா தேவையில 75% நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். ஸோ மற்ற நாடுகளை போல, சீனாவை போல நமக்கு இந்த ஒரு அம்சத்துல அதிக கவலை இல்லை, மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம யூரியாவை அதிகமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணா கூட அது உணவு உற்பத்தியை பாதிக்காது, ப்ரொவைடட் மழை பொய்க்காமல் இருக்க வேண்டும். இப்போ சில நாட்கள் முன்னாடி மான்சூனை பத்தி வந்திருக்கிற ஃபோர்காஸ்ட் மான்சூன் கிட்டத்தட்ட ஒரு நார்மல் மான்சூனா இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பிளஸ் பாயிண்ட். ஸோ உணவு உற்பத்தி சம்பந்தப்பட்ட அச்சங்கள் இன்னைக்கு அதிகம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் மற்ற எல்லா பொருட்களையுமே பணவீக்கம் அதிகமாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. சிமெண்ட், ஸ்டீல், மரம் சார்ந்த பொருட்கள், பெயிண்ட்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், இப்படி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கும். விலைவாசி உயர்வு என்பது தவிர்க்கவே முடியாது. அதுவும் எவ்வளவு இருக்குன்னா 20-30% வரைக்கும் ஏறும் ஈஸியா. அப்படி ஏறும்போது நிச்சயமாக பொருளாதாரம் அந்த ஷாக்ஸ்ல இருந்து மீண்டு வர நிறைய டைம் தேவைப்படும். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனரி ஸ்பைக் வந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? டிமாண்டை குறைக்கணும். டிமாண்டை எப்படி குறைப்பாங்க? வட்டி விகிதத்தை கூட்டித்தான் டிமாண்டை குறைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலச்சூழல் தான் இந்த ஆண்டு நிலவும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இந்த பீரியட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோமா இல்ல பண்ணாம சும்மா இருக்கலாமா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏதோ பொருளாதாரம் நல்லா இருக்கிற நேரத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள்.
ஃபர்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தை மையப்படுத்தி முதலீடு செய்பவர்கள், பொருளாதாரம் மோசமா இருக்கும் போதோ அல்லது பொருளாதாரம் சவால்களை சந்திக்கும் போதோ செய்யும் முதலீடுகளில் தான் அதிக லாபத்தை பார்ப்பார்கள். அதுவும் எப்போது? பொருளாதாரம் நல்ல நிலை அடையும் போது. ஸோ பொருளாதாரம் வீக்கன் ஆகும் போது வேடிக்கை பார்க்கணுமா இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற கொஸ்டினுக்கான ரொம்ப சிம்பிளான ஆன்சர், ஸ்டெடியா இன்வெஸ்ட் பண்ணணும். பொருளாதாரம் ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகும்போது உங்களுடைய முதலீடுகள் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது வரைக்கும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ண நிறுத்திட்டு இப்போ கொண்டு போய் நான் எல்லா பணத்தையும் கோல்டில் போடுறேன் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு நிறைய பேர் மைண்ட்ல. நீங்க போய் கோல்டு வாங்கும்போது உங்களுக்கு ரஷ்யாவோ டர்க்கியோ வித்துக்கிட்டு இருப்பான், உங்களுக்கு அது தெரிய கூட தெரியாது. ஆர்பிஐ கூட உங்களுக்கு விற்கலாம், தெரியாது உங்களுக்கு. ஸோ இதையெல்லாம் ஓவர் சிம்பிளிஃபை பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ஏதோ கோல்ட்ல பணம் போட்டா எப்போ போட்டாலும் லாஸ் வராது அப்படின்னு ஒரு தவறான புரிதல். பட் வரலாறு அப்படிப்பட்ட புரிதல்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் இப்போ அப்படி நினைக்கிறவங்களுக்கு வரலாறு தெரியாது. ஸோ இன்னைக்கு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதை விட கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஆக்சுவலா ஹையர் ரிஸ்கா மாறிடும். மார்ச் 1 வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும், டாலர்ல இருந்து எல்லாரும் மாறி கோல்டுக்கு போயிடுவாங்க, அதனால டாலர் வீக்கன் ஆகிடும், டாலர் வீக்கன் ஆக கோல்டினுடைய மதிப்பு கூடும், இன்னும் மேலும் மேலும் பணம் வந்து கோல்டுக்கு போகும். இன்னைக்கு எந்தெந்த நாடுகள்லாம் யூஎஸ் டாலருக்கு எதிராக எதிர்வினை ஆற்றினார்களோ அவங்க தான் முதல்ல வந்து கோல்டை விற்கிறாங்க, ரஷ்யா, டர்க்கி, சைனான்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க? சோ அந்த ஒரு புரிதலே வந்து நம்மளுடைய ஒரு பயசிஸ், நாம ஏதோ ஒரு சார்பு நிலைப்பாடு எடுத்துறோம்ல, அந்த நிலைப்பாடை வச்சு எடுக்கப்பட்ட புரிதல்கள் அதெல்லாம் நிக்காது. அதற்கான காலச்சூழல் இப்ப மாறிடுச்சு. அதை மாற்றியது இந்த 45 நாட்களுக்கு நடந்த போர். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் கீழே வரும்போது அப்படின்னு சொல்றீங்களே, பணமே பண்ணாம நான் ஏன் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம்? நிறைய பேருக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணா 2-3 வருஷத்துக்கு ரிட்டர்ன் வராம இருக்கலாம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கு. 2-3 ஆண்டுகள் லாஸ்ல போயிட்டு கூட மீண்டு வர வாய்ப்பு ஈக்விட்டியில இருக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியாம இருக்கு. ஏதோ ஈக்விட்டியில வாங்கினா உடனே ஈஸியா பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க மைண்ட்ல இருக்கு. பட் ஈக்விட்டி அப்படிப்பட்ட சொத்து வகை இல்லை. என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு புல் மார்க்கெட் பீக்ல இருந்தும் அடுத்த பேர் மார்க்கெட் பாட்டம் வர வரைக்கும் போர்ட்போலியோ பாதிக்கு பாதி ஆயிருக்கு பல தடவை. சில நேரங்கள் அதை விட அதிகமாக கூட கீழே போயிருக்கு. பட் அங்கிருந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த வீழ்ச்சியையும் சேர்த்து வைத்து நமக்கு சந்தை காம்பன்சேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுதான் என்னுடைய அனுபவம். அனுபவம் உள்ள முதலீட்டாளர்கள் யார் 20-30 வருஷம் இருந்திருக்கீங்களோ மார்க்கெட்ல, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். அப்ப அந்த அனுபவமிக்க முதலீட்டாளர்களினுடைய ஒரு பார்வை மற்றவர்களையும் சென்றடைய வேண்டும்ன்றதான் இன்னைக்கு முக்கியமானது. அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க 30-40 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு டிராடவுன்னா என்னன்னு தெரியும். ஒரு உச்சத்திலேருந்து எவ்வளவு உங்களுடைய போர்ட்போலியோ இறங்குதோ அதுதான் டிராடவுன். அந்த டிராடவுனை கடந்து வளர முடியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க யார்கிட்ட மார்க்கெட் வரலாறை பத்தி பேசுறீங்களோ அப்போ அந்த டிராடவுனை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. டிராடவுன் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்க, என்னைக்குமே கிடையாது. ஆனா அந்த டிராடவுன் வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் முக்கியம். இந்த 45 நாட்கள் மார்க்கெட் இறங்கும் போது நாங்க என்ன பண்ணோம்? எங்க இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு சேஃப்டி இருக்கோ, எங்க இன்வெஸ்ட் பண்ணா மார்க்கெட் நாளைக்கு இயல்பு நிலைக்கு 2 ஆண்டுகள் கழித்து வரும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல என்ன பயம் இருக்கு? இன்னும் கீழே வந்தா என்ன பண்றது? ரொம்ப சாதாரணமான ஒரு அச்சம் தானே, எல்லாருக்கும் வரக்கூடியதானே. அந்த நேரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னும் கீழே வந்தா இன்னும் கொஞ்சம் பணம் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போனா மார்க்கெட் டேர்ன் ஆகிற வரைக்கும் நமக்கு முதலீடு செய்வதற்கு ஒரு கால அவகாசம் கிடைக்கிறது. யூ ஆர் கெட்டிங் எ விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். அதை முழுவதும் பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நான் இப்போ வந்து ஈக்விட்டியை ஃபுல்லா வித்துட்டு கோல்டுக்கு போறேன், 1 இயர் கழிச்சு நான் உள்ள வருவேன். மார்க்கெட் நம்ம சொன்ன பேச்சை எல்லாம் கேட்காது.
அதுக்குன்னு ஒரு தனி மைண்ட் இருக்கு. அப்ப நாம தான் அதுக்கும் சேர்த்து வச்சு நம்மளுடைய முதலீடுகளை பக்குவப்படுத்தி தொடர்ந்து முதலீடு செஞ்சோம்னாக்கா ஒரு சொத்து வகையில நிறுவன மதிப்பு கம்மியா இருக்கும் போது நம்மளால போதுமான அளவு வாங்க முடியும். 2026 என்பது அதற்கான ஒரு காலகட்டம் தான். இந்த 45 நாட்கள் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. நம்ம இன்வெஸ்டர்ஸை தொடர்ந்து நம்ம வாங்க வச்சோம். எங்க வாங்க வச்சோம்? இந்த மாதிரி இடங்கள்ல வாங்க வச்சோம். சும்மா இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி இல்லை. வித்துட்டு வெளியே போயிட்டு அப்புறம் வரலாம்னு நினைக்கிறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இங்க நின்று ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். அப்பதான் நீங்க நாளைக்கு மார்க்கெட் மேல போகும்போது இந்த மார்க்கெட்ல சரியான இடத்துல இருப்பீங்க. அங்கேருந்து உங்க போர்ட்ஃபோலியோவும் வளரும். இல்லைன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் வெளியே போனவங்க மார்க்கெட் ஏறினா விட்டு மறுபடியும் உள்ள வருவாங்க. இதை பத்தி நான் பேச வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 45 டேஸ் நடந்த ஏற்ற இறக்கங்கள் முடிவுக்கு வரவில்லை. மேபி அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையலாம். திடீர்னு ஏதோ சிக்கல்கள் வரலாம். ஸோ சவால் அதிகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த நிதியாண்டு அமையும். இந்த நிதியாண்டுல ஈக்விட்டியில, கோல்ட்ல, சில்வர்ல, ரியல் எஸ்டேட்ல 4 இடத்துல ரிட்டர்ன் வருது சந்தேகம் தான். ஏன்னா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, 4 இடத்துல ரிட்டர்ன் வருது சந்தேகம் தான். ஆமா, எனக்கு அதுதான் தோணுது. அப்ப 4 இடத்துலயும் ரிட்டர்ன் வருது சந்தேகம் தான். நீங்க எங்க பணத்தை போடுறீங்களோ அந்த இடத்துல வரும் ஆண்டுகள்ல நீங்க லாபத்தை பார்க்கணும். அப்ப வரும் ஆண்டுகள்ல லாபத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு கோல்டு பெஸ்ட் பிளேஸா, சில்வர் பெஸ்ட் பிளேஸா, ரியல் எஸ்டேட் பெஸ்ட் பிளேஸா, ஈக்விட்டி பெஸ்ட் பிளேஸா? இதான் இன்னைக்கு நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. எனக்கு இன்னைக்கு ஈக்விட்டி ரிலேட்டிவ்லி பெட்டர் பிளேஸா தோணுது. அதுவும் இந்த வீழ்ச்சிக்கு பிறகு, சந்தை சரிவுக்கு பிறகு டெஃபினட்டா ஈக்விட்டி மீதான அந்த அட்ராக்டிவ்னஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த 45 டே வார் உடனே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. அவ்வளவு எளிதில் அது முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சர்ச்சை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இஷ்யூஸ் அவ்வளவு இருக்கு, ஜியோ பாலிடிக்ஸ் அவ்வளவு இருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுது நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை நாடுகள் இருக்குன்றதை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதில் இந்த விஷயம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வராது அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. ஆனாலும் முற்றுப்புள்ளிக்கு இந்த போர் வராத சூழ்நிலையில கூட நம்ம ஸ்லோவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணுங்கிறதுதான் என்னுடைய புரிதல். ஏன்னாக்கா இந்த கால அவகாசம் வீணாக்கப்படக்கூடாது. இந்த டைமை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா நாளைக்கு மார்க்கெட் உயரும் போது நம்ம போர்ட்போலியோ மார்க்கெட்டை விட அதிகம் உயரும். ஸோ முதலீடு செய்வதற்கான மிக சரியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கக்கூடிய நேரம், சந்தை இறங்கக்கூடிய நேரம், யாரும் வாங்க விரும்பாத நேரம், எஃப்ஐஐ விற்கக்கூடிய ஒரு நேரம், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி சவால்களை சந்திக்கக்கூடிய நேரம், அதை எதிர்கொள்ளும் நேரம். இதான் ரைட் டைம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் உடனே மார்க்கெட் ஏறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் இனி குறுகிய காலத்தில் நமக்கு கிடைக்காது. இன்னும் சில ஆண்டுகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் கிடைக்காது. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு ரிவைவல் வரக்கூடிய டைம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதான் இன்வெஸ்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னு சொல்றேன், ஏன்னா நம்ம ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா நம்ம பணம் சரியான இடத்துல தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ப்ரிசைஸா சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா. அப்படி 3-4 வருஷம் பண்ணோம்னாக்கா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறும்போது நாம வச்சிருக்கிறது ஏறணும். அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு வியூகத்தை உங்களுடைய ஈக்விட்டி போர்ட்போலியோல உருவாக்கணும். இதற்கான ஒரு மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் எந்த அளவுக்கு நம்ம சமூகத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப குறைவா தான் பாக்குறேன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதை ஏதோ ஒரு வீர விளையாட்டு மாதிரி தான் நம்ம இதை அணுகியிருக்கோம். நம்ம இதை எப்படி பார்க்கிறோம்னாக்கா, நான் சொல்றேன், நான் வாங்குறேன், அது ஏறுது, நான் அடுத்து ஒண்ணு பண்ணுவேன், எல்லாம் நம்மளை பத்தியே அதை ஒரு விஷயமாக்கிட்டோம். We have made it about ourselves. But it is not about us, it is about the economy. It's about industries, it is about opportunity. ஸோ அந்த மைண்ட் செட் கம்ப்ளீட்டா மாறணும். இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பல விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து, சரி இதை செய்யலான்ற ஒரு வியூகத்தை அமைத்து, ஒரு பார்வையை நமக்குள்ள தெளிவாக உருவாக்கி கொண்டு அந்த பார்வையின் அடிப்படையில முதலீடுகளை ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும், செதுக்க வேண்டும். அப்படி பண்ணாக்கா இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றது சரியாத்தான் வரும். இன்றிலிருந்து பொருளாதாரம் ஒரு நல்ல நிலைமைக்கு போற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா முதலீடுகளும் நமக்கு கை கொடுக்கும். நேற்று ஏதோ ஒரு ஹாபி மனப்பான்மையோடு செய்த முதலீடுகளையும் இந்த வியூகத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படியே வச்சுட்டு இருந்தா அந்த ஸ்டாக் எல்லாம் மறுபடியும் ஏறும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதுல சில ஸ்டாக்ஸ் ஏறலாம்,
ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க் வாங்கலாம், அதனால அந்த பேங்கினுடைய மதிப்பு கூடலாம். ஒரு கம்பெனி சில புது ட்ரக் டிஸ்கவரி பண்ணலாம், அதனால அதனுடைய மதிப்பு கொஞ்சம் கூடலாம். ஒரு கம்பெனி பைபேக் பண்ணலாம், அதனால அதனுடைய மதிப்பு குறுகிய காலத்துல கூடலாம். இதெல்லாம் நடக்கும். பட் சஸ்டெயின்டு ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் உதவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உதவாது. அதுக்கு வேற ஏதோ ஒண்ணு நம்ம செய்யணும். இந்த 45 நாட்கள் நடந்த போர் நமக்கு அந்த வேற ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கு நான் நம்புறேன். ஏன்னா இது வரலன்னு வச்சுக்கோங்களேன், இட் would have been tough to get opportunities like that. ஆனா அந்த மாதிரி பொருளாதார வாய்ப்புகள் நமக்கு இப்ப கிடைக்க போகுது. பிகாஸ் மேக்ரோ எக்கனாமிக்கா நம்ம இத்தனை சவால்களை சந்திக்கும் போது நிறுவன மதிப்பு குறைய போகுது. நிறைய பேருக்கு பயம் வரப்போகுது. எஃப்ஐ மாதிரி அவங்களாம் வித்துட்டு போறாங்க. வித்துட்டு போறவங்க பங்குகளை குறைஞ்ச விலையில வித்துட்டு போவாங்க. அந்த குறைஞ்ச விலையில அவங்க விற்கும் போது நம்ம வாங்கணும். அதுவும் சரியான இடத்துல சரியான அளவுக்கு சரியான முதலீடுகளை நம்ம உருவாக்கணும். அதற்கான ஒரு காலச்சூழலை தான் நான் இந்த 45 நாளையும் பார்க்கிறேன். இனி வரக்கூடிய இந்த நிதி ஆண்டையும் பார்க்கிறேன். ஸோ இந்த 45 டே வார் ப்ராபப்லி நமக்கு நடக்க போற விஷயங்களுக்கான ஒரு பிராக்டிஸ் மேட்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் நிறைய சவால்கள் நமக்கு வரும். ஆனால் அந்த சவால்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டும், கடந்து போக வேண்டும், வெல்ல வேண்டும். அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.